அன்பு வணக்கங்கள் தமிழ் உறவுகளை. இன்று நமக்கு மிக முக்கியமான நாள். ஏன் மிக முக்கியமான நாள் என்றால், அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சி வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறது என்று அறிவிக்க இருக்கிறார் சீமான் அவர்கள். உண்மை இது. இன்று அந்த அறிவிப்பு வெளியாகிவிடும் என்று நம்பப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற 40 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அந்த நிகழ்வு பெரும் வரவேற்பை பெற்றது. மக்கள் நேரலையிலும் சரி, அது பின்பாகவும் சரி, நிறைய மக்கள் உற்று நோக்கினார்கள். கோடிக்கணக்கில் மக்கள் பார்வையை பெற்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த 40 வேட்பாளர்களும் அருமையான முத்துக்கள் என்றே சொல்ல வேண்டும். அவர்கள் பத்திரிகை செய்தியாளர்களை எதிர்கொள்வதாகட்டும், இல்லை தங்களது தொகுதியின் பிரச்சனைகளை பேசுவதாகட்டும், ரொம்ப வீரியமாகவும் கருத்துமிக்க கருத்துக்களையும் எடுத்து வைத்தீர்கள். நல்ல தெளிவோடும் தொகுதியில் என்ன பிரச்சனை உள்ளது, என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லா வேட்பாளர்களுக்கும் அழகாக தெரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட அருமையான வேட்பாளர்களை எப்படி சீமான் தேர்ந்தெடுத்தார் என்றே அரசியல் வல்லுநர்களுமே ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், அந்த மேடையில் நமது சின்னம் என்ன என்று, எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறோம் என்று அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சீமான் அவர்கள் எந்த சின்னத்தையும் அறிவிக்கவில்லை அந்த மேடையில். காரணம், தேர்தல் ஆணையம் ஒலிவாங்கி சின்னத்தை, அதாவது மைக் சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று செய்திகள் பரவலாக வந்தது. ஆனால் அதை தவிர்த்து கப்பல் அல்லது பாய்மர படகு சின்னத்தை கொடுங்கள், எங்களுக்கு ஏதாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது என்று கூறியதாக தெரிகிறது நேற்று இரவு வந்த தகவல் படி. அதனால் இந்த தேர்தலை ஒலிவாங்கி சின்னத்திலேயே போட்டியிடலாம் என்று முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. அதை இன்று 27ஆம் தேதி நமது நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு, அந்த ஆட்சி வரைவை வெளியிட இருக்கிறாங்க. அந்த நிகழ்வில் சின்னத்தையும் முடிவு செய்து அதையும் அறிவித்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நானும் உங்களைப் போல் அவளோடு காத்திருக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.